ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஜாப் தான், கவர்மெண்ட் ஜாப் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து பேசிக் பே உங்களுக்கு 17,000 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 19/6/2024. இதுக்கு அப்ளை பண்ணுற முறை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் இந்த போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டு தான் வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு தான் வருவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் ரயில்வே இந்தியன் ரயில்வேஸ் .gov.in இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன், அதாவது சவுத் சைடு தான் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சிராப்பள்ளியிலும் கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி டிவிஷன் தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லிங்களா, இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது காலிங் அப்ளிகேஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு டைரெக்டாக இன்டர்வியூ அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி இங்கே டவுன்லோடு NITன்னு கொடுத்துருக்காங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா, இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சர்வே ப்ராப்ளமாக இருக்குது, லோட் ஆகிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16/5/2024 அன்றைக்கி தான் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் ரயில்வேலேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டிவிஷன்லேருந்து தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் இருக்குன்னா, காலிங் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெர்ஷனில் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சீனியர் டிவிஷனல் அப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஊர்லன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேயும் 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது தஞ்சாவூர்லேயும் உங்களுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிதகம்பலம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கும்பகோணம் 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது சிதம்பரத்துலேயும் 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நாகப்பட்டினம் ஜங்ஷன்லேயும் 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அரியலூர்லேயும் உங்களுக்கு 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருச்சிராப்பள்ளியும் 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. விழுப்புரம் 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரிலையும் 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலையிலும் 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 வேக்கன்சி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த TTR அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலிங் அப்ளிகேஷன் டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 19/6/2024 அன்றைக்கி தான் உங்களுக்கு காலிங், அதாவது உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு கடைசி நாள் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுவும் இல்லாமல் ஓப்பனிங் வார அப்ளிகேஷன் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், 19/6/2024 அன்றைக்கி ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா, அதாவது 15-30 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் போஸ்டர் போய் அந்த இடத்துல சேர்கிற மாதிரி பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்லேருந்து உங்களுக்கு எல்லாம் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்காக தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் கோர்ஸை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. நார்மல்னால் எப்படின்னா, இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே நீங்கள் அதை கூட அட்டாச் பண்ண அனுப்பணும். அதாவது பர்சன் பேமெண்ட் ஆர்டர், பேன் கார்டு, ஆதார் கார்டு, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, CBSE அதாவது BC அந்த மாதிரி கேஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனும் வந்து இது கூட ஜாயின் பண்ணி அனுப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து
நீங்கள் வெறும் 10th படிச்சிருந்தாவே, அதாவது மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தாவே நீங்கள் அதாவது நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாவே நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றது சொல்கிறாங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் நீங்கள் 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மஸ்ட்டாக வந்து நீங்கள் 18 வயசு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட் வைக்கணும், ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட், ஆதார் ப்ரூஃப், அதாவது அட்ரஸ் ப்ரூஃபு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வச்சாகணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,000, அதாவது 50,000லேருந்து 25,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். உங்களோட பொசிஷனை பொறுத்து தான் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 31/3 இந்த 2015 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திரும்பவும் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது நெக்ஸ்ட் இயரில் வரும் அப்படின்றத இவங்க முதல்ல அறிவிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத டோட்டலாக படித்து பார்த்துக்கோங்க. பேலஸ்டி மெட்ரிகுலேஷன்லேருந்து உங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சில சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏடிவிஎம்லேருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ப்ரீஃபாக படித்து பாருங்கள். இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுவும் பாக்ஸுக்கு பின் ப்ரொப்போஸ், அதாவது பர்பஸ்லேருந்து ஆஃபீஸ் சீனியர் டிவிஷனல், அதாவது கெமிக்கல் மேனேஜர், திருச்சிராப்பள்ளி டிவிஷன் டிஆர்எம் காம்ப்ளெக்ஸ், திருச்சி 620001 இருக்கு இல்லைங்களா? இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 19/6/2026 அன்றைக்கி 10 ஹவர்ஸ்லேருந்து 15 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிசீவ் ஆகிற மாதிரி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா 15 ஹவர்ஸுக்கு மேலே உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிரும். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், த அப்ளிகேஷன் ரிசீவ் த்ரோ போஸ்ட் வில் பி சம்மர்லி ரிஜெக்டட்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து, அதாவது நீங்கள் அங்கே போய் சேர்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி போய் சேரணும் அப்படின்றத எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கான அப்ளிகேஷன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்க்கு இருந்தாலும் சரி, எதுக்கு இருந்தாலும் சரி, இந்த 2 விதமான அப்ளிகேஷன் தான். ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, நேம், அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நேம் கேட்டிருக்காங்க, எம்ப்ளாயோட நேம் கேட்டிருக்காங்க, டிபார்ட்மெண்ட்டு கேட்டிருக்காங்க, அக்கௌண்ட் நம்பர் பர்சனல் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, ஆதார் நம்பர், பேன் கார்டு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாம் கேட்டிருக்காங்க. இவங்க நான் முன்னே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ப்ரூஃபு, அப்புறம் ஃபோட்டோ ஐடி எல்லாமே கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ ப்ரூஃப்லேருந்து இவங்களுக்கு எல்லாமே கேட்டிருக்காங்க. இதுலேயும் அப்படி தான் ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே கேட்டிருக்காங்க. பாஸ்புக்கு ஒரு காப்பி வைக்கணும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ காய்ஸ், இதுதான் மெயின் வெப்சைட், இதுதான் ஒரிஜினல் வெப்சைட். நான் அதனால தான் உங்களுக்கு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த டவுன்லோட் டாக்குமெண்ட்னு இருக்குது இல்லைங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது அப்ளை பண்ணுற பேஜுக்கு போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்தாங்கன்னா இங்கே வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், லாகின் ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி கொடுத்து போய்க்கலாம். சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 10th படித்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ காய்ஸ், தேங்க்யூ.